அனைவருக்கும் வணக்கம். முதலில் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் 244வது கருத்தரங்கத்திற்கு தலைமை வைக்கும் நம் தலைவரை அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைத்து இணைச் செயலாளர் அவர்களுக்கும் நான் முதல் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு எனது சிற்றுரையை துவங்குகிறேன். ஒரு ஜோதிடத்தை பற்றி ஒன்று சொல்கிறேன். ஒருத்தர் மேச லக்னம், மேச லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் ராகு, 4ல் குரு, கடகத்தில் குரு, 5ல் 1ல் 6ல் 1ல் 7ல் சுக்கிரன், 7ல் சனி பகவான் இருக்கார், 8ல் சந்திரன், அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி, சந்திரன் இருக்கார், 9ல் சூரியன் புதன் கேது, இந்த 3 பேரும் 9ல் இருக்காங்க, 10ல் 1ல் 11ல் 12ல் செவ்வாய். இது மிகப்பெரிய யோகமான ஜாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் இவர் சொன்னால் நம்ப மாட்டாங்கல்ல. நீ நல்லா இருக்கு, எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிற சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அவர் பிறந்தது அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி. அப்புறம் அனுச நட்சத்திரம் ஜனகாலம் சனி மகா திசையில் பிறந்திருக்காரு. சனி மகா திசை 11 வருஷம் இருந்தது. அந்த மேச லக்கணத்துக்கு பாதகாதிபதி தானே சனி பகவான். அந்த 11ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் பாதகாதிபதி அவருடைய திசையை நடக்கிறனால 11 வருஷத்துக்குள்ள அங்கே துலாத்தில் இருக்க சனி பகவான் 3ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பார். சூரியன் தனுசில் இருக்கா சூரியனும் புதனும், அந்த சூரியனை பார்க்கறதுனால ஒப்பாவுக்கு நீங்கள் 11 வயசுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போச்சா, இது மரணம்னு சொல்ல மாட்டேன், உடல்நிலை சரியில்லாமல் போச்சான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா 10 வயசு கிட்டத்தட்ட இருக்கும்போதே இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். இது ஏன்னா பழைய அவர் 10 வயசில் இருக்கும்போது சொல்கிறது, அவருக்கு 56ன்னு நினைக்கிறேன், 56. அவர் நான் பார்க்கும்போது அவருக்கே 70 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் 10 வயசில் அவங்க அப்பா இறந்ததை சொல்கிறதுனா அதுக்கு பின்னாடி அவர் சொல்கிறத நம்ப மாட்டாரா என்ன? அப்புறமேட்டு தான் 4 பாடலை சொன்னேன். அந்த 4ல் இருக்கிற குரு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நான் அதுக்கு ஒரு பாடல் தான் சொன்னேன். எண்ணிய லக்னத்துக்கு ஈராறு குடைய கோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க வரை வன்னிய வழிக்கு 12ல் பலத்தோன் சேலம் மண்ணில் வேறனாய் மன்னனுக்கு சமானமாய் பிழைப்பீங்க, நல்லா இருக்கீங்க அண்ணன். ஏதோ சுமாராக இருக்கேயா, அப்படியெல்லாம் ரொம்ப ஒன்றும் இல்லைன்னு. சரி, 7ல் சுக்கிரன் இருக்கார்ல, 4ல் குரு இருக்கிறது அது மாளவியா யோகம், 7ல் சுக்கிரன் இருக்கிறது, 4ல் குரு இருக்கிறது ஹம்ச யோகம், 7ல் சுக்கிரன் இருக்கிறது மாளவியா யோகம், 7லேயே சனி பகவான் இருக்குது சசயோகம். சுக்கிரனுக்கு ஒரு பாடல் சொன்னேன். சுக்கிரன் கேந்திரம் 7ஆம் இடம் கேந்திரத்தில் இருக்கார்ல, கேந்திரம் பாரப்பா அசுரகுரு, கேந்திரம் கோணத்தில் இருந்து கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் ஆளப்பா அசுரகுரு பலனளிப்பார். அப்பனே உப்பரியை மேடை உண்டு வைரங்கள் முத்துமாலை வளமாக சூரியருக்கும் வளர்வதை தான் கூறப்பா குடிநாதன் பலமறிந்து கொற்றவனை புலிப்பானை சாட்டினேன்னு. ஐயா நீங்கள் உங்கள் மனைவின்னு வந்த பின்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய ஆளாக இருப்பீங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சுமாராக இருக்கேன், யாருக்கும் கடன் வாங்கலை கடன். அப்புறம் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் போய் 7ல் உச்சமாகறாருல்ல, அதுக்கு ஒரு பாடல்லாம் சொன்னேன். 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய் சுவரும் கேந்திரமாய் விச்சைக்குரிய தானமுடன் விளங்குமுடைய தலைமகனை புத்தர் கழி கவிமாலும் புகுந்து காணும் தனவானம். மிகப்பெரிய தனவானா படைப்பீங்க, உங்களுக்கு யோகம் அருமையான யோகமாக இருக்குது, நல்லா வருவீங்கன்னு. சனி தசை முடிஞ்சோன்னே புதன் தசை 17 வருஷம், கேது ஒரு 7, 17 7 24, அது ஒரு 10 34 முடிஞ்சு சுக்கிரன் தசை சுக்கிரன் தசை 20 வருஷம், ஆல் டாப் மோஸ்ட் வந்துட்டார். ஏதோ நான் ஓரளவுக்கு சுமாராக இருக்கேயா அப்படின்னாரு. அதே பாருங்க, 2ஆம் வீட்டுக்கு அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். அதே 11ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? சனி பகவான். அந்த 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியும் பரிவர்த்தனை அடைஞ்சாலோ, 2ஆம் வீட்டுக்கு சம சப்தமாக பார்வையில் இருந்தாலோ, ஒருவருக்கு ஒருவர் 2 பேரும் கூடி இருந்தாலோ அது கோடீஸ்வர யோகம்னு சொல்றாரு புலிப்பாணி. இதெல்லாம் நான் எதுவும் சொல்ல, இது புலிப்பாணி பாடல் இருக்குது, அந்த பாடல்லாம் நான் சொல்றேன். அந்த தனாதிபதியின் கூடிய 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சேர்ந்து இருந்ததுன்னா அதனுடைய பாடல் தான் என்ன பாடல்னா,
செப்பிய தனத்தில் அவன் தனியராய் அவர்கேள் பொன்னன் ஒப்பிய லாபானார் உதயாதி தனக்கேலாகி கப்பிய ரவிபூமன் காரியம் மரபு நோக்க எப்பவும் குறைவில்லாது இமகேரி போல் வாழ்வான்னு சொன்னேன். பெரிய கோடீஸ்வரனா வாழ்வீங்கய்யா, நல்லா இருக்கையான்னு. அப்படிலாம் இல்லைங்க, சுமாராக இருக்கேன், யார்கிட்டையும் கடன் வாங்குறதில்ல, யாரும் கடன் கொடுக்குறதில்ல, இப்படி இருக்கேன்னாரு. கடைசியில் சரி போகும்போது இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னாரு. சந்திரனுடைய திசை சந்திரன் பற்றி நடக்குது. சந்திரன் லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதியா, அவர் போய் 8ல் இருக்காரா, 8ல் இருக்கிறதுனால நான் சொன்னேன் 8ஆம் வீடு மர்மஸ்தானம். அந்த 8ஆம் வீட்லேயே அந்த சந்திரன் நீர் கிரகம் போய் இருக்கிறதுனால சந்திரன் வாங்கின சாரம் அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரத்துக்கு சனி பகவானுடையது. சனி பகவானுக்கு என்ன, கல். அந்த கல் யூரின் போகிற வழியில் உங்களுக்கு கல் அடைப்பு இருக்குங்களான்னு கேட்டேன். இந்த 10 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல் அடைப்பு வந்துருக்கணும், இல்லைன்னா வரும், கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருங்கன்னு. கல் அடைப்பெல்லாம் வந்து எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, இன்னும் 4 மாதம் இருக்குது, வந்து ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா ஒன்றும் பயம் இல்லை, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதுதான் பாடல். நாளை பாடலில் அவன் சொல்கிறது பழைய காலத்தில், கடந்த காலத்தில் வரும்போது 10 வயசுலேயே அவனுடைய அப்பா இறந்துடுவாருங்கிற சொன்னது அவன் நம்பிக்கை வந்து. அப்போ இதெல்லாம் இருக்கிறது நம்பிக்கை. ஒரு ஜாதகத்தை சொல்கிறோன்னா கடந்த கால வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு நம்பிக்கையான விஷயத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டோமாவே பின்னாடி நம்ம என்ன சொன்னால் நம்புவாங்க. கடைசியாக போகும்போது தான் அவர் சொல்லிட்டு போகிறாரு, ஒன்றுலையும் அப்படியெல்லாம் பெரிய வசதியெல்லாம் இல்லை, ஒரு 10 பஸ்ஸுக்கு தான் ஓனராக இருக்கேன். 10 பஸ்ஸுன்னா எத்தனை கோடிங்கய்யா சொல்லுங்கள். நான் கோடீஸ்வரன் யோகான்னு சொன்னேன், சரியாக இருக்குங்களா? இந்த பாடெல்லாம் பொய்யுங்களா சொல்லுங்கள்? அதுதான் பாடெல்லாம் அப்படியே உண்மை, அதே மாதிரி தான் இருக்குது. இந்த திருமணத்தில் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்கிறேன். ஏன்னா அந்த திருமணத்துக்கு பொண்ணு பார்க்குறவங்க நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அது என்னன்னா, மகளுக்கு மாப்பிள்ளை தேடும் பெற்றோர்களே, 2 நிமிஷம் முடிஞ்சிரு. மகளுக்கு மாப்பிள்ளை தேடும் பெற்றோர்களே, உங்கள் கவனத்திற்கு, மாப்பிள்ளையை தேடாதீர்கள், பணத்தை பார்க்காதீர்கள், குணத்தை பாருங்கள், கோடிகளை பார்க்காதீர்கள், அவன் கேடியா நல்லவனா என்று பாருங்கள், ஏசி இருக்கிறதா என்று பார்க்காதீர்கள், திருமணத்திற்கு ஓசியா எதுவும் கேட்பாரா என்று பாருங்கள், ஐடியா என்று பார்க்காதீர்கள், அவன் வெட்டியா வேலை இல்லாமல் இருக்கிறானா என்று பாருங்கள், வெளிநாட்டு மாப்பிள்ளையா என்று பார்க்காதீர்கள், உள்நாட்டில் உருப்படியா இருக்கானா என்று பாருங்கள். மொத்தத்தில் மருமகனை தேடாதீர்கள், மருமகனை தேடுங்கள். பணத்துக்கு ஆசைப்பட்டு பொருத்தமில்லாத ஒரு மாப்பிள்ளையை பார்த்து பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு, அதுவும் கல்யாணம் பண்ணலாம் பொருத்தமில்லாத செய்கிறாங்க. செஞ்சாலும் என்னன்னா தாராபலம் இல்லாத நாட்களில் போய் கல்யாணத்தை வச்சிடுறாங்க. அந்த ஜாதகத்துக்காக ஜோதிஷக்கார்ட்ட வராங்க, பார்க்குறாங்க, பிடிக்கும், எல்லாம் செய்கிறாங்க. அந்த ஜோசியரும் டைம் எடுத்து நல்லா குறித்து கொடுக்குறாரு. அந்த குறித்து கொடுக்குற நாளில் போய் இவங்க கல்யாணத்தை பண்ணுறதில்லை. பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, மண்டபத்தை தான் போய் பார்க்குறாங்க. ஐயா நீங்கள் குறித்த நாளில் மண்டபம் கிடைக்கலையா, இன்றைக்கி முகூர்த்தம் நாளாக இருக்குது, மண்டபம் கல்யாணம் பண்ணிக்கலாமா, அன்னைக்கு மண்டபம் கிடைக்குதுங்கிறாங்க. அந்த மண்டபத்தை அன்னைக்கு போகிறாங்க, அன்னைக்கு பொண்ணுக்கு தாராபலம் இல்லை. தாராபலம் இல்லாத நாளில் போய் கல்யாணம் பண்ணுனா அந்த கல்யாணம் விளங்குமா? அது பெரிய கோடீஸ்வரங்க தான் பெரிய செய்கிற தப்பு. இதுதான் மண்டபத்துக்கும் பெருமைக்கும் குழந்தைங்க கல்யாணம் பண்ணாங்க, தங்களுடைய குழந்தைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுதான் பெரிய கோடீஸ்வரங்க செய்யக்கூடிய தப்பு. இதுதான். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நல்ல மண்டபம் கிடைக்கலன்னா போயிட்டு போகுது, ஒரு கோயிலில் வச்சு தாலி கட்டிக்கங்க. அதே முகூர்த்த நாளில் தாராபலம் உள்ள நாளில் ஜோசியர் குறித்து கொடுத்த நாளில் போய் கோயிலில் வச்சு தாலி கட்டிங்க. அடுத்த நாளில் ஒரு ரிசப்ஷன் வைங்க, பெரிய நல்ல வசதி 10 கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுங்க. அந்த குழந்தை புருஷன் குழந்தையும் 2 பேரும் நல்லா 100 வருஷம் நல்லா இருப்பாங்க இல்லைங்களா? இது விட்டு போட்டு மண்டபம் கிடைச்சேன்னா என்ன பண்ணுறது? பெரிய ஒரு கோடீஸ்வரங்கய்யா கல்யாணம் பண்ணாங்க. குழந்தைக்கு 6 மாதத்துல வயிற்றில் கரு உற்பத்தியாச்சு. பையன் கார் ஓட்டிகிட்டு போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டான். இந்த கோடி ரூபா பணம் இருந்தால் அந்த பொண்ணு என்ன பண்ணும் நினச்சி பாருங்கள். அதனால தான் சொல்கிறது என்னென்னா, பணத்தை பார்க்காதீங்க, பையனுடைய குணத்தை பாருங்கள். வேலை இல்லைனாலும் போது நீங்கள் கொடுக்குற சொத்தை வச்சு அவன் குழந்தைக்கான பிள்ளை போடுறேன், அவன் நல்லா இருப்பான் அப்படிங்கிற. ஐயா இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கனால என்னை சுற்றுரை நிறைவு செஞ்சுக்கிறேன். அடுத்த கூடுதல் விளக்கமாக பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துனாச்சும் இந்த முத்துப்பாண்டிங்கிறது திருந்துவாரா, நான் பேசுனதில் எதுவும் கட் பண்ண வேண்டாம்னு சொல்லி தயவு செஞ்சு ஐயா வீடியோக்காரங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் போடணும், எதுவும் கட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தயவு கூர்ந்து போட்டுக்கணும். மிக்க உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதனால் நான் கேட்டுக்கிட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. சிறப்பான உரை.
ஐயா நீங்கள் பொது இதில் வந்துங்க கோரிக்கை வேணா வைக்கலாம், ஒருத்தரை பற்றி இது பண்ணக்கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நல்லது ஐயா, ரொம்ப சிறப்பான வைக்கம் தான், நல்ல அனுபவசாலிங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸு, நிறைய கோயில் குளத்துக்கு நிறைய அங்கே கூட வந்து நிறைய பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இவர் அணுகி நீங்கள் ஜாதக ரீதியாக சந்தேகங்களையும் கேட்டுக்கலாம், பரிகாரங்களும் கேட்டுக்கலாம், கோயில் பணிகள்லாம் நிறைய செய்வார். ஐயாவுடைய தொண்டுகள் வாழ்த்துக்குரியவை. ஐயாவுக்கு பொன்னடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறேன். நன்றிங்க.